ஓம் சாந்தி 19/12/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சேவையின் வளர்ச்சிக்காக புது புது முறைகளை உருவாக்குங்கள். கிராமம் கிராமமாக சென்று சேவை செய்யுங்கள். சேவை செய்வதற்கு ஞானத்தின் நல்ல தெளிவு வேண்டும். கேள்வி: புத்தியின் மூலம் பழைய உலகத்தை மறந்து கொண்டே செல்ல வேண்டும். அதற்கான சகஜமான யுக்தி என்ன? பதில்: வீட்டை அடிக்கடி நினைவு செய்யுங்கள். இப்போது மரண உலகத்திலிருந்து கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு அமரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். அதாவது தேகத்தில் இருந்தும் பிச்சைக்காரர் ஆக வேண்டும். இந்த தேகமும் என்னுடையது இல்லை என்று இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பயிற்சி இருந்தது என்றால் இந்த பழைய உலகம் மறந்துவிடும். இந்த பழைய உலகத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய மனநிலையை பரிபக்குவம் ஆக்க வேண்டும். ஒரே சீரான நிலை அடைவதற்காக உழைக்க வேண்டும். ஓம் சாந்தி. பாரதத்தில் ஜெகதம்பாவின் மகிமை அதிகமாக இருக்கிறது. ஜெகதம்பாவை பாரதவாசிகளை தவிர வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. ஈஸ்வரிய குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. கண்காட்சி நடக்கிறது. யாரெல்லாம் கல்பத்திற்கு முன்னால் புரிந்திருப்பார்களோ அவர்கள்தான் வந்து கொண்டே இருப்பார்கள். அனைவருக்கும் புரிய வைப்பதற்கு நல்ல நல்ல வார்த்தைகளும் தேவை. தூய்மையின் மூலம் நீங்கள் ஒளி கிரீடத்தை அடைகிறீர்கள். யார் தானம் புண்ணியம் செய்கிறார்களோ அவர்களே புண்ணிய ஆத்மாக்கள் என்று சொல்லப்படுகிறது. தூய்மையானவர்களை விகாரமற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பாபா யார் பவித்திரமான ஆத்மா, யார் புண்ணிய ஆத்மா அப்படின்றது சொல்லிட்டு இருக்கிறார். பொதுவாக குருமார்களுக்கு தானம் செய்கிறார்கள். அவர்களை தூய்மையான ஆத்மாக்கள் என்று சொல்லலாம். ஆனால் புண்ணிய ஆத்மா என்று சொல்ல முடியாது. அவர்கள் தானம் புண்ணியம் செய்வதில்லை. அவர்கள் தானம் புண்ணியம் பெறுகிறார்கள். எனவே இவை அனைத்திலிருந்தும் புத்தியின் தொடர்பை துண்டித்து தந்தையிடம் இணைக்க வேண்டும். அதற்காகத்தான் இவை சரியில்லை என்று பாபா புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. இவர்கள் அனைவரையும் முன்னேற்றுவதற்கு நான் வருகிறேன். நீங்கள் ஞான கடலிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஞான கங்கைகள் ஆவீர்கள். ஜெகதம்பாவின் கோவிலில் நன்கு சேவை நடக்கும். அங்கு சென்று இந்த ஜெகதம்பா உலகத்தை படைக்கக்கூடியவர் என்று புரிய வையுங்கள். எப்படிப்பட்ட உலகத்தை படைக்கிறார்? கண்டிப்பாக புதிய உலகத்தை தான் படைப்பார். பரம்பிதா பரமாத்மா வந்து இந்த பிரம்மாவை தத்தெடுத்தார். அதேபோல் இந்த பெண் குழந்தையையும், அதாவது மம்மாவையும் தத்தெடுத்தார். இந்த விஷயங்கள் அனைவருடைய புத்தியிலும் நிலையாக இருப்பதில்லை. அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். குழந்தைகள் நிறைய சேவை செய்ய முடியும். ஆனால் இந்த ஞானம் அனைத்தும் உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். அதாவது எப்போவுமே புத்தியில் நிறைய மேட்டர் இருக்கணும். அந்த ஞானம் இருந்தது, ஸ்டஃப் இருந்ததுன்னா எப்போ யாருக்கு எப்படி வேணாலும் யுக்தியாக புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றார். ஆனால் அனைவருடைய புத்தியிலும் உடனே பதியுமா என்ன? என்னுடைய பக்தர்களுக்கு சொல்லுங்கள் என்று பாபா கூறுகிறார். பக்தர்கள் கண்டிப்பாக கோவிலில்தான் கிடைப்பார்கள். அவர்களுக்கு அன்பாக புரிய வையுங்கள். அதாவது நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா எப்படி சேவை செய்யணுன்றது பாபா ஒரு உதாரணம் கொடுத்து புரிய வச்சிட்ருக்கிறார். சில நேரத்தில் அப்படியே டைரெக்டாக ஞானம் கொடுக்கக்கூடாது. கேள்விகள் கேளுங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரம் இருக்கிறது. இவர்களை பற்றி இவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். சரி, இப்போது எந்த யுகம் நடக்கிறது? இப்படி கேள்வி கேட்டால் அதுக்கு அவங்க பதில் சொல்வாங்க. கண்டிப்பாக கலியுகம் என்று சொல்வார்கள். அப்போ கலியுகத்தில் துக்கமே துக்கம் இருக்கிறது.
பிறகு இவர்களுக்கு எப்படி ராஜ்யம் கிடைத்தது? இப்படி கேள்வி கேட்டு ஞானத்தை சொல்லுங்க அப்படின்றார். இதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், எனவே அனைவருக்கும் சொல்ல முடியும். ஒருவருக்கு புரிய வைத்தீர்கள் என்றால் சத்சங்கம் சேர்ந்துவிடும். பிறகு அனைவரும் எங்களிடமும் வாருங்கள், வந்து சொல்லுங்கள் என்று அழைப்பார்கள். இப்படிதான் வளர்கிறது. சென்டருக்கு அவ்வளவு பேர் வர முடியாது. இது நல்ல யுக்தியாகும். இது போல உழைக்க வேண்டும். அதாவது அந்த காலத்துல எக்ஸிபிஷன் சேவை கூட இன்னும் ஆரம்பிக்கல. ஆகையால பாபா உங்க சென்டர் தேடிட்டு வந்து எல்லாரும் கோர்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஆகல கோவில்களுக்கு போங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்க. நீங்க ஒருத்தருக்கு சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா 4 பேர் வந்து என்னவோ சொல்றாங்களேன்னு கேட்பாங்க. அப்போ அங்கே ஒரு குரூப் வந்து சேர்ந்துடும். ஒரு சத்சங்கம் போல இருக்கும். பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க ஊருக்கு வாருங்களேன், எங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் சேவை வந்து வளர்ச்சி அடையும். அதுக்காக நீங்க உழைக்கணும் அப்படின்றார். இப்போது நீங்கள் பிச்சைக்காரர்களாக இருக்கிறீர்கள். பிறகு இளவரசர்களாக ஆகிறீர்கள். உங்களிடம் எதுவும் இல்லை. நீங்கள் தேகத்தை கூட மறந்து விடுகிறீர்கள். தேகம் உட்பட அனைத்தையும் தியாகம் செய்து ஒரு தந்தையினுடையவராக ஆகிறீர்கள். எந்த அளவிற்கு ஒரு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு நன்கு தாரணை ஆகும். ஒரே சீராக தாரணை ஆக வேண்டும். அதற்கு மிகுந்த உழைப்பு வேண்டும். பொதுவாக பாபா முயற்சி ஒரே சீரானதாக இருக்கணும்னு சொல்வார். ஆனா இன்றைக்கு ஒரே சீரான தாரணை இருக்கணும் அப்படின்றார். அப்படின்னா நம்ம என்ன முயற்சி செய்து கடைபிடிக்கிறோமோ அதுல நிலையாக இருக்கணும். அந்த தாரணை போயிடக்கூடாது. கொஞ்ச நாள் இருக்கிறது அப்புறம் போயிடுறது அப்படி இருக்கக்கூடாது. இப்போது நீங்கள் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தூய்மையாக வேண்டும். இந்த மரண உலகத்திலிருந்து கணக்கு வழக்கு முடிகிறது. இப்போது அமர லோகத்திற்கு செல்ல வேண்டும். வீட்டை அடிக்கடி நினைவு செய்வதினால் பழைய உலகம் மறந்து கொண்டே போகும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று நிராகார தந்தை கூறுகிறார். யோக அக்னியின் மூலம் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்து போகும் என்பது பகவானுடைய மகா வாக்கியமாகும். ஆத்ம அபிமானியாகி நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்யுங்கள். வங்காளத்தில் காளி கோவில் இருக்கிறது. அங்கேயும் சென்று நிறைய சேவை செய்யலாம். காளி யார்? இதை பற்றி சொற்பொழிவாற்றுங்கள். ஆனால் தைரியம் வேண்டும். யார் புரிய வைக்க முடியும் என்பது பாபாவிற்கும் தெரியும். யாரிடம் தேக அபிமானம் இருக்கிறதோ அவர்கள் என்ன சேவை செய்ய முடியும்? சேவையின் நிரூபணத்தை காட்டுவதில்லை. அதாவது தேகாபிமானம் இருந்ததுன்னா அவங்களால எப்படி சேவை செய்ய முடியும் அப்படின்றார் பாபா. அதே நேரத்தில் சேவை செய்தா கூட சேவையினுடைய நிரூபணத்தை கொடுக்கணும். நான் இவ்வளோ சேவை செய்திருக்கேன், இப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றது நிரூபணம் காட்டணும் அப்படின்றார். சும்மா நான் இவ்வளோ செய்தேன் அவ்வளோ செய்தேன் அப்படின்னா நிரூபணம் எங்கேன்னு கேட்பார். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் எவ்வளவு பாகம் இருக்கிறது. புத்தியில் எவ்வளவு போதை இருக்க வேண்டும். காரியங்களின் கூடவே இந்த சேவையையும் செய்யலாம். அதாவது உங்களுடைய லௌகீக காரியங்கள் செய்து கொண்டே இந்த சேவையும் செய்யலாம் அப்படின்றார். தாய் தந்தை எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியாது. குழந்தைகள் எங்கு வேண்டுமானாலும் சென்று சேவை செய்ய முடியும். குழந்தைகளுக்கு தான் லக்கி ஸ்டார்ஸ், அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது டெல்லியில் பாம்பேலாம் சென்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆன பின்னாடி பிரம்மா பாபா போவார். பாம்பேல எல்லாம் போய் கிளாஸ் பண்ணியிருக்கிறாரு, டெல்லிக்கு போய் கிளாஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா பாபா அந்த பார்ட்டை நிறுத்திட்டார். எங்கேயும் நீ வெளியில் போகக்கூடாது, நீ என்னுடைய ரதம் மதுபனில் தான் இருக்கணும், எல்லாரும் உன்னை இங்கே தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆகையால் பிரம்மா பாபா வெளியே போய் சேவை செய்து நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் குழந்தைகள் தாதிமார்கள் போனாங்க, பல ஊர்களுக்கு போனாங்க, சேவை செய்தாங்க.
அதுக்கு பாபா, குழந்தைகள் நீங்கள் லக்கி ஸ்டார்ஸ், எங்கே வேணாலும் போகலாம். அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க. அவங்க இன்னும் லக்கி ஸ்டார்ஸ், லக்கி ஸ்டார்ஸ். ஏன்னா சிஸ்டர்ஸு கூட சில இடங்களுக்கு போக முடியாது. ஆனால் லௌகீகத்தில் இருக்கிறவங்க எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். பாபாவுடைய சேவை செய்கிறதுக்கான அவ்வளோ நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஆகையால் நீங்கள் லக்கி ஸ்டார்ஸ் அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தேக அபிமானத்தை விட்டுவிட்டு சேவை செய்ய வேண்டும். சிந்தனை கடலை கடைந்து எல்லையற்ற சேவைக்கான நிரூபணத்தை கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த மரண உலகத்தின் கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும். பழைய தேகம் மற்றும் பழைய உலகத்தை புத்தியின் மூலம் மறந்து கொண்டே செல்ல வேண்டும். வரதானம், ஒருவரின் நினைவின் மூலம் ஒரே சீரான மனநிலையை உருவாக்கக்கூடிய உயர்ந்த பதவியின் அதிகாரி ஆகுங்கள். ஒரே சீரான மனநிலையை உருவாக்குவதற்கு சதா ஒருவரின் நினைவில் நிலைத்திருங்கள். ஒருவேளை ஒருவரை தவிர வேறு யாருடைய நினைவாவது வந்தது என்றால் ஒரே ரசனையின் நிலைக்கு பதிலாக பல சுவைகளின் நிலை ஏற்பட்டுவிடும். எந்த நேரம் மற்ற சுவைகள் கவர்ந்து இழுக்கிறதோ அந்த நேரத்தில் ஒருவேளை உங்களுடைய கடைசி நேரம் வந்துவிட்டது என்றால் உயர்ந்த பதவி கிடைக்க முடியாது. எனவே ஒவ்வொரு நொடியும் அட்டென்ஷன் வையுங்கள். சதா ஒருவர் என்ற பாடம் பக்காவாக இருக்க வேண்டும். ஒரு தந்தை, ஒரே ஒரு சங்கமத்தின் நேரம், மேலும் ஒரே ரசனையில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போது உயர்ந்த பதவியின் அதிகாரம் கிடைத்துவிடும். ஸ்லோகன், சுத்தமான எண்ணங்களின் உணவை உண்பவர்கள்தான் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. சுயதர்ஷன சக்கரத்தை சதா மற்றும் இயல்பாக சுற்றி கொண்டே இருந்தால் பரதர்ஷன சக்கரம், அதாவது பிறரை பார்க்கும் சக்கரத்தில் இருந்து விடுபட்டு இருப்பீர்கள். இப்போது ஏன், என்ன என்ற கேள்விகளின் வலையிலிருந்து சதா விடுபட்டு விடுங்கள். அப்போது யோகயுக்தராகி ஜீவன் முக்த சக்கரவர்த்தியாகி, அதாவது வாழ்ந்துட்டு இருந்தாலோ அனைத்து விஷயங்களிலிருந்து விடுபட்ட சக்கரவர்த்தியாகி பாபாவின் கூடவே உலக நன்மைக்கான சேவையில் சுற்றி கொண்டே இருப்பீர்கள். ஒரு சுயதர்ஷன சக்கரம் அனைத்து வீணான சக்கரங்களை முடித்துவிடக்கூடியதாக இருக்கிறது. ஓம் சாந்தி. आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा, पुकार के बच्चे आओ। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा, पुकार के बच्चे आओ। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा, बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का
आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। राहें देखे बाबा बाहें खोले, दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। राहें देखे बाबा बाहें खोले, दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले। कुर्बान करके आओ पुराना जान, सुन प्यार से पुकारे वो शिव क्षमा। जी भर निहार के लिए पंख प्यार के हम उड़ चले। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां, रहता परम सितारा बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां, रहता परम सितारा बेहद सुकून वहां। बच्चे